நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்பட பல்வேறு மாவட்டங்களிலும் குடியரசு நாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பார்க்கலாம். நெல்லையில் மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் தேசிய கொடியேற்றி 55 பேருக்கு 65 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் தியாகிகளையும் கௌரவித்தார். தூத்துக்குடி மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தேசிய கொடியேற்றினார். காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பின்னர் தியாகிகளை கௌரவித்தார். மேலும் 110 பேருக்கு 1,80,00,000 நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆட்சியர் சஜ்ஜன் சிங் சவான் தேசிய கொடியேற்றி காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சிறப்பாக பணியாற்றிய 45 போலீசாருக்கு பதக்கங்களை வழங்கினார். பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நாகையில் மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி தேசிய கொடியேற்றி வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் பள்ளி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளை பார்வையிட்டார். பெரம்பலூரில் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் நந்தகுமார் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக வெண்புறாக்களை பறக்கவிட்டார். 150 பேருக்கு 1,25,00,000 நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதேபோல கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தேசிய கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவித்தார். காவலர்களுக்கு பதக்கங்களையும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் அளித்தார். நீலகிரி மாவட்டம் உதகையில் மாவட்ட ஆட்சியர் சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 88 பேருக்கு 97,80,000 ரூபாயில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நீலகிரி மாவட்டத்தில் வாழ்ந்து வரும் பழங்குடியின மக்களான தோடர், கோத்தர், குறும்பர், வன்னியர் இன மக்கள் பாரம்பரிய உடை அணிந்து நடனமாடினர். குறிப்பாக அழிந்து வரும் பறை இசையை இசைத்தபடி அவ்வூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி மாணவ மாணவியரின் கயிறு தாண்டுதல் நடனம் அனைவரையும் கவர்ந்தது.